by three factors. One is your rank, second is the vacancies in different cadres, and third is your choice. So உங்களோட rank ரொம்ப பின்னாடி இருந்து வேகன்சிஸும் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம் இல்லாமல் நார்த் ஈஸ்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜார்க்கண்ட், பிஹார், யூபி அந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் இருந்தது அப்படின்னா யூ வில் பி அலாட்டட் தட் பர்டிகுலர் கார்டர். அந்த கார்டர் போயிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி ஸ்டேயிங் இன் தட் கார்டர் த்ரூ அவுட் யுவர் ரிட்டையர்மெண்ட், டில் யுவர் ரிட்டையர்மெண்ட். அந்த கார்டரை விட்டு வெளியில் வரலாம். வெளியில் வந்தாலும் யூ கேன் சர்வ் மேக்ஸிமம் ஃபார் 3 years or 4 years. Then you will be going back to your cadre for a cooling period. அங்கே ஒரு 2 வருஷம் இருந்துட்டு திருப்பி டெபுடேஷன் வரணும்னா வரலாம். ஸோ life becomes bit unsettled, especially for girls. அந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு வரும்போது still we are male dominated society இருக்கிறதுனால சில பேசிக் இஷ்யூஸ் இருக்கும் கேர்ளுங்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. Despite the fact what is your priority, for certain girls profession will be the first priority and they'll choose that particular profession despite no matter what. என்னானாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு டிசைட் பண்ணுற கேர்ள்ஸ் they'll go for it and they'll give ரொம்ப நக்சல் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்டோ இல்லை அதர் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்ஸையோ ப்ரையாரிட்டியில் கொடுத்து போகிற கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் எனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸே ரெவென்யூ சர்வீஸ் போதும், ஐஆர்எஸ் போதும் அப்படின்னு போடுற பசங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா ஐ எம் அ கேர்ள், ஸோ எனக்கு தமிழ்நாட்டில் இருந்தால் போதும், பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் அ டீசென்ட் ஜாப் ஆஃப் கெசட்டட் ஆஃபீஸர் ஆஃப் குரூப் ஏ சர்வீஸ். அதனால ஐ ஜஸ்ட் கேம் அப்படின்னு ரொம்ப ஓக்கலாக சொல்லி ரெவென்யூ சர்வீஸில் ரெவென்யூ சர்வீஸ், other form of revenue service or railway traffic service, railway account service, defense account service, நிறைய சர்வீஸ் இருக்குது, டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ், அதிலெல்லாம் வரவங்களும் இருக்கிறாங்க. பிகாஸ் அவங்களுடைய லெவல் வந்து என்னால் இவ்வளோ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட் டிபெண்ட்ஸ் வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான். ஸோ யுவர் கொஸ்டின் இஸ் ஆன்சர். யா, நெக்ஸ்ட் கார்த்திக். Good evening, sir. As we are engineer professionalist, it is our right time to start our civil service coachings for IAS, IPS. How to prepare for it? Your valuable points. Preparation point of view நான் வரேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டுமா உங்ககிட்ட? You aspire to become a bureaucrat? நீங்க IAS, IPS ஆகணும்னு aspire பண்றீங்களா? Yes, sir. அப்புறம் ஏன் இன்ஜினியரிங் வந்தீங்க? I want to be strong in both engineering, but my aim is to become an IAS officer. I want to be both strong in my both hands. Yeah? I couldn't get you. I want to be strong in both my hands as well as in engineering and in IAS. But my choice of ambition is yes. Strong in both engineering and IAS. What does it mean? I want to have my engineering based knowledge. But as well IAS கிடைக்கலனா இன்ஜினியரா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பேசிக்கா அதுதானே. If I am right, அதுதான். நம்ம சொசைட்டியில் ஆர்ட்ஸ் முடிச்சவங்களுக்கு மேக்ஸிமம் லெக்சரரா ஒரு ப்ரொஃபஸரா போகிறத தவிர வேற எந்த ஃபீல்டுலையும் அப்சர்வ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி நம்ம எக்கானமிக்கு கிடையாது. இன்ஜினியராக இருந்தால் அட்லீஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் செக்யூரிட்டி இருக்கும். If I am right? கரெக்டா? சரி, உட்காருங்க. I'll come to that, your part of question. Thank you, sir. There is nothing wrong. There is nothing wrong in being an engineer and studying for IAS. Who said that it is wrong? அந்த கேள்வி கேட்ட உடனே ஒரு கில்ட் உள்ள வந்துரும். Are we doing injustice to what we are doing now? வந்ததா இல்லையா? வந்ததா இல்லையா? உங்களுக்கு நான் இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியாது. When you go face your interview board, the first question will be this to anybody. அன்னைக்கு இதோட அர்த்தம் புரியும். ஓகேங்களா? But I'll clarify all your doubts today.
யா, வேற ஏதாவது கேள்விகள்? Good evening, sir. I'm Akalya. Um, while doing engineering, what make you to take IPS? While doing engineering, what made me to do IPS? Yeah. பதில் சொல்றேன். தென் வேற உங்க பக்கத்துல யாராவது தூங்கிட்டு இருந்தா மாட்டி விடுங்கப்பா. ஹலோ சார். குட் ஈவினிங் சார். ஆ சார், ரால எப்படி ஜாயின் பண்றது? ரால எப்படி ஜாயின் பண்றது? வாட் இஸ் ரா? ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். இட்ஸ் a good question. ரான்னு சொல்லாதீங்க. The officers belong to research and analysis service will feel offended. That's why I asked the question, what is raw? Okay. RAW is research and analysis wing is the external intelligence agency in India. And since you have asked that question, I'll answer it. That is a multidisciplinary service in India where officers from all services will be there. Customs, revenue service, though it is dominated by IPS officers. ஓகேங்களா? ஐபிஎஸ்ல இருக்கிறவங்க அது இல்லாம வேற எந்த சர்வீஸ்ல நீங்க பிலாங் பண்ணாலும் யூ கேன் கோ டு ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். ஃபைன். So your first criteria is to clear the civil service. And Thank you, sir. yeah. வேற யாராவது தூங்கிட்டு இருந்தா மாட்டி விடுங்க. Good evening, sir. Yeah. So will you please explain the lifestyle between an government employee and an other non-government employee? Lifestyle between a government employee and a non-government employee. Meaning? Yes, sir. Sir, if government employee in the sense a police officer, a defense officer, like that, and other. See, basically IAS, IPS அப்படின்னு இருந்தீங்கன்னா எப்போ போனாலும் உங்களுக்கு போகும்போது முன்னாடி 2 பாடி கார்டு, பின்னாடி 2 பாடி கார்டு, வீட்டில் 2 டிரைவர், 2 குக்கு, 2 ஆர்டர்லி, especially IPS officers, and especially when you are posted in law and order duties. Law and order duties na you are in charge of a particular area. Paraphernalia ரொம்ப ராயலா இருக்கும், லைக் ராயல் அந்த மூவிஸ்ல எல்லாம் காட்டுற மாதிரி இருக்கும். And most people aspire to become IAS mainly because of that. அதை ஏதாவது ஒரு படங்கள்ல பார்த்துட்டு அதுக்காக வருவாங்க. Of course, central service in vandingna, it is more like a normal government job. You will be drawing your monthly salary, but of course you will be having certain perks. And 2005 kaprama, like this question is more relevant. Like previous decade la vanda movies la pathina ponnoda appa la solliட்டு இருப்பார், கவர்மெண்ட் வேலை பார்க்கறவனுக்கு தான் நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு. ஏன்னா அந்த டைம் வந்து அவங்களுக்கு ஏன் அந்த தாட் இருந்தது அப்படின்னா, பேசிக்காக ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் வந்து தே வில் பி டிராயிங் சம் பென்ஷன். அதுவும் வந்து இப்போ எடுத்துட்டாங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு பி வரிட். ஆஃப்டர் 2005 பென்ஷன் ரெகுலேஷனரி அத்தாரிட்டியினுடைய இதெல்லாம் மாற்றின பிறகு உங்களுக்கு அந்த ரெகுலர் பென்ஷனுங்கிற கான்செப்ட்லாம் மாறிடுச்சு. அது எப்படி ஃபியூச்சராக இருக்க போகுதுங்கிறது நோ ஒன் நோஸ். பிகாஸ் 2005க்கு அப்புறம் சர்வீஸில் வாங்கினவங்க யாராவது ரிட்டையர் ஆகும்போது தான் அது எல்லாருக்குமே தெரியும். But software and other fields, other corporate fields போனீங்க அப்படின்னீங்கன்னா, definitely being an engineer, you'll be earning a lot, and கொடுக்குற paraphernalia நீங்க you can create for yourself. And there is another category which at least Tamil Nadu students never think of. Maybe some people might be thinking of, I don't know. But I have never come across anybody who is thinking of in that side. What is that third category to settle your life? சொல்லுங்க பா. வேற என்ன இருக்கு? கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட். தேர்ட் வேற என்ன பண்ணலாம் நீங்க? What is that called? Entrepreneurship. Entrepreneurship. Do you have any society for entrepreneurship development program in your college? In college la irka? Do you have? You are planning to start.
இன்ஃபேக்ட் எங்களோட பீரியட்ல வந்து we will be fighting to take up engineering college seats. And 32,000 engineers in a single year passing out from Tamil Nadu alone was the headlines during our days. That was after post-liberalization. Post-liberalization na inga private companies எல்லாம் வந்து மார்க்கெட்ல இறங்கி அவங்கவங்க வந்து diversity ஆரம்பிச்ச நேரம். So the economy was so vibrant to absorb the engineers who are coming up. Starting package 5 lakhs per annum, 6 lakhs per annum, 7 lakhs per annum. In 2001, 6 lakhs per annum is a very huge amount. You can imagine. Ipo 6 lakhs per annum, 6 lakhs per annum. Because the inflation has gone so high. Even 6 lakhs per annum will be the fresher's salary now, if I'm right. Main reason, இப்போ இருக்கிற headlines பார்த்தீங்கன்னா வந்து 1 lakh engineering colleges seats lie vacant, there is no takers. What is that gap which happened to be here within these past 10-12 years? ஏன் இந்த gap வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா economies didn't create new entrepreneurs, which the new engineering colleges should have created. Is it not? கரெக்டா நான் சொல்றது? கரெக்டா இல்லையா? தூங்கிட்டீங்களா? 10 நிமிஷம் சேர்ந்தாப்புல நான் பேசினா தூங்கிடுவீங்க போல இருக்கு. கரெக்டா? This is one thing which always worried me. Of course, நான் ஐபிஎஸ் ஆகலை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்டர்பிரனர் ஆயிருப்பேன். Because that was my dream. And இப்போ நிறைய அவென்யூஸ் இருக்கு. என்டர்பிரனர் ஆகணும்னா என்னென்னவோ பண்ணலாம் உட்காந்து. முக்கியமாக கம்ப்யூட்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கு கேட்கவே வேண்டாம். they can create several softwares, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் டெய்லி. காலையில் எழுப்பி விடுறதுக்கு, பல் தேய்ச்சி விடுறதுக்கு, பல் தேய்ச்சியான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஒரு கிரேஸ் நம்பர் ஆஃப் டவுன்லோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதில் அப்டேட்ஸ் வரும். ரீசெண்டாக என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணி இது பண்ணும். You should be knowing, you should be seeing those applications. Mantras, Vedic mantras, books, e-books, games, new games. ஓடிட்டே இருப்பான், எங்க ஓடுறானே தெரியாது. டெம்பிள் ரன். எந்த ட்ரெயின்ல எந்த பஸ்ல உட்காந்து எந்த ஏர் ஃபிளைட்ல உட்காந்து பார்த்தாலும் ஓடிட்டே இருப்பாங்க. Then again a company created, அது என்ன டெம்பிள் ரன், I'll create a subway surface. Another interesting game. And அப்படியே கொஞ்சமா you can develop like lateral expansion ங்கிறது வந்து there is no limit for it. If you want to think and create now, you can create a hell number of things in the world. Am I right or wrong? கரெக்டா இல்லையா? நாங்க படிக்கும்போது எங்க ஹோல் காலேஜ்ல ஒரே ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்க. I studied in Madras Institute of Technology, one of the biggest institutes in Tamil Nadu, where the great ex-president Mr. Abdul Kalam studied in his second batch. He was second batch and I'm 50th batch. அந்த மாதிரி ஒரு பீரியட் போய் இப்போ எல்லார் கையிலையும் ஒரு லேப்டாப், லேப்டாப் இல்லை, ஆண்ட்ராய்டு, டேப்லெட். வாட் இஸ் தட்? ஃபோப்லாய்ட். ஃபோன் பிளஸ் டேப்லாய்ட், ஃபோப்லாய்ட். செவரல் இன்வென்ஷன்ஸ். ஹியூமன் மைண்ட்ஸ், ஹியூமன் கிரியேட்டிவிட்டிக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் யுவர் கிரியேட்டிவிட்டினா அது போய்கிட்டே இருக்கும். யூ கேன் கிரியேட் மெனி நியூ திங்ஸ். அந்த மாதிரி பண்ண see நம்ம Infosys was started like a very small organization with 3 or 4 engineers together who were chucked out of another software company, now leading software giant. Communication revolution is enormous. இன்னும் பண்ணிட்டே இருக்கலாம் கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன். நாங்க 2006-07 பாத்தீங்கன்னா வந்து dual core processor is a very big thing in India. Now quad core is nothing. Only quad core.
ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸ்பீட் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் ஸோ எனார்மஸ். மெக்கானிக்கல் never dying branch in the entire world. Mechanical, I belong to production, of course. It's exclusive production technology, and our institute was the first institute in the entire India to have an exclusive technology for production. Madras Institute of Technology. Of course, it's a sister department of mechanical. Mechanical, என்னைக்காவது சாட்டிஸ்ஃபை ஆக முடியுமா? என்னைக்காவது மெக்கானிக்கல் வேர்ல்டில் வந்து இன்னைக்கு இருக்கிற மெக்கானிக்ஸை தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம பாட்டுக்கு இருப்போம்னு இருக்க முடியுமா? பேசிக் ஃபல்க்ரம் பிரின்சிபல்ல இருந்து எவ்ரி திங் இஸ் டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆட்டோமொபைல நம்ம யாரும் இன்னும் புதுசா ஆட்டோமொபைல் வந்துட்டு இருக்கும். ரைட்டா ராங்கா? மேபி ஃபியூவல் கன்சம்ஷனை சேவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக, இஃப் நாட் ஆட்டோமொபைல், வில் அகெயின் கோ பேக் டு பைசைக்கிள்ஸ் மோட். நியூ டைப் ஆஃப் பைசைக்கிள்ஸ் கேன் பி இன்வென்டட். ஃபியூச்சர்ல அது வேணா வரலாம். அப்பவும் மெக்கானிக்கலை விட்டுட்டு போக மாட்டாங்க யாரும். Chemical இருக்குல்லங்க? You don't have chemical. Petrochemicals, of course, is a very volatile department. Of course, not to feel offended, but petrochemicals is the topic of the day. The entire economy's strength is decided upon petrol price hike. For tomorrow, petrol's price will be hiked, or it won't be hiked. இவ்வளோ பெரிய ஃபீல்டு நம்ம போகிறதுங்கிறது, engineering is so important for our nation. I won't say that engineering is irrelevant for a bureaucrat. Who said? What is IAS? ஐஏஎஸ்ங்கிறது வெறும் போட்டி தேர்வு. ஐபிஎஸ்ங்கிறது வெறும் போட்டி தேர்வில் நீங்க அடையக்கூடிய ஒரு பதவி. நீங்க வந்து ஐபிஎஸ் ஆவோ ஐஏஎஸ் ஆவோ ஆனாலும் கூட நீங்க வந்து இன்ஜினியரா தான் இருப்பீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறது சமூகத்துக்கு சேவை, அந்த விஷயங்கள். What he said was struggling for sustainable development என்னென்னலாம் சொல்லிட்டு இருந்தீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. So SVS Engineering College is striving to attain sustainable development, service to society. What you read something, a whole list of problems of society, poverty, inequality, all those things. Of course, IAS and IPS have to work directly with the problem. அப்படி ஒரு issues இருந்தது அப்படின்னா, why engineers are being selected to become an IAS and IPS if it is totally different from IAS and IPS? Can you think? I'm just reversing the question. உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? IAS வரணும்னு ஆசைப்படும்போது ஏன் இன்ஜினியர் ஆனீங்கன்னு கேட்டேன், ரைட்? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஐஏஎஸ்ங்கிறது இன்ஜினியரை விட வேறுபட்ட ஒரு விஷயமா இருந்ததுன்னா ஏன் வந்து ஐஏஎஸ்க்கு இன்ஜினியர்ஸை சூஸ் பண்றாங்க? Why the government has made a policy that they need people from all branches, doctors, IAS. எங்க காடர்ல my junior is there. She is from Bengal basically, but Jharkhand cadre IPS. She did her post graduation in medicine in USA. USA le post graduation in medicine mudichithu she was fighting in a Naxal infested area. The place she was posted was called as Tandwa. Tandwa is a place in a Chatra district. It's a highly Naxal infested area where you cannot freely go out.
ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து வெளியில போகணும்னா 40 பேரை முன்னாடியே அங்க அனுப்பிச்சு தே வில் மேக் ரோடு ஓப்பனிங் பெட்ரோலிங் பண்ணுவாங்க. ஃபுல் ரோடு ஓப்பனிங் பண்ணிட்டு தென் வில் பி மூவிங். அவ்வளோ ஹைலி நக்சல் இன்ஃபெஸ்டட். why she is there, why she is serving there? ஏன் வந்து இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாரும் சர்வீஸ்க்கு வேணும்னு கவர்மெண்ட் அந்த பாலிசி எடுத்திருக்காங்க? have you ever thought of it? மைக் கொடுங்கப்பா, யாராவது பதில் சொல்றாங்களான்னு பார்க்கலாம். let them think. சொல்லுங்க, வாட் எவர் யூ ஃபீல் லைக் சொல்லுங்க. தூங்கிட்டு இருக்கிறவங்களாம் எழுப்பி விடுங்க. ஸோ ஏன்னா இன்ஜினியர்ஸும் ஒரு ப்ராப்ளம்னா அதை டைரக்டாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணும். தட்ஸ் இன்ஜினியர்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நீட்ஸ் இன்ஜினியர்ஸ் இன் திஸ் சர்வீஸ். அப்போ இன்ஜினியர்ஸ் மட்டும் எடுத்துட்டு போக வேண்டியது தானே? ஏன் டாக்டர்ஸ், ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து ஹிஸ்டரி கிராஜுவேட்ஸ், ஜியோகிராஃபி கிராஜுவேட்ஸே எடுக்கிறாங்க? டாக்டர்ஸ் ஏன்னா அவங்க வந்து ஒரு